வெறும் சம்பிரதாயம் நினைக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசு இப்ப திமுக ஆட்சி 5 வருஷமா அவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி இன்னைக்கு கடனை வாங்கி வச்சிருக்காங்க. அது எல்லாமே மக்கள் தலையில தான் விடியுது. மக்கள் தொகை 8 கோடி பேருக்கு இருக்கும். ஒவ்வொருத்த தலையிலையும் 2 லட்சம் ரூபாய் கடனை சமர்த்தி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த திமுக அரசாங்கம் செய்த வேலை. ஆனா ஏதாவது மக்களுக்காக செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யல. ஏதாவது திட்டங்கள், நல்ல திட்டங்கள் ஏழை மக்களுக்கு பயன்படும் வகையில செஞ்சிருக்காங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமா கிராம பகுதியில் ரோடே இல்லை. அப்போ இந்த வாங்கின கடன்னா எங்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த கடன் சுமை மக்கள் மேலதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, வீடுகளுக்கு மின் கட்டணம் அம்மா ஆட்சி இருந்தப்போ 200 யூனிட் மின்சாரத்துக்கு எவ்வளவு தெரியுமா அப்ப கட்டிட்டு இருந்தோம்? 170 ரூபாய். ஆனா திமுக ஆட்சி வந்தோடனே அது 280 ரூபாய் ஆயிட்டு. அதாவது 110 ரூபாய் அதிகம் வாங்குறாங்க. அடுத்தது பாருங்க, 500 யூனிட் உபயோகிக்கிறவங்க 1130 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அம்மா இருந்தப்போ. ஆனா திமுக ஆட்சி வந்த உடனேயே அந்த 500 யூனிட் மின்சாரம் உபயோகிக்கிறவங்க 2615 ரூபாய் கட்டுறாங்க. அப்ப அதிகம் திமுக ஆட்சி எவ்வளவு வாங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 யூனிட் உபயோகிக்கிறவங்களுக்கு 1485 ரூபாய் வாங்குது. இதுலதான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற பெண்களுக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப பொதுவா பாருங்க, 200 யூனிட்ல இருந்து 500 யூனிட் வரைக்கும் உபயோகிக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் அதிகமான பயன்பாட்டில் இருக்கிறது. அதுக்கு எவ்வளவு பணத்தை ஒவ்வொரு வீட்டில இருந்தும் வாங்குறாங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க. சரி, அதோட விட்டாங்களா? சிறு குறு சின்ன தொழில் செய்யறாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அம்மா இருந்தப்போ இப்போ நிலை கட்டணம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க உபயோகிக்கிற கரண்டுக்கு 1 மெகாவாட்டுக்கு 30 ரூபாய் அம்மா இருந்தப்ப வாங்கினது. ஆனா அது எவ்வளவுன்னு சொல்றேன், 50 கிலோவாட்டு 1 மெகாவாட்டுக்கு 30 ரூபான்னு 50 மெகாவாட்டுக்கு உள்ள காசு வாங்குவாங்க. இப்போ நீங்க தொழில் சீசன் தொழிலா கூட இருக்கும். அது அப்ப வருஷத்துல ஒரு 3 மாசமோ 4 மாசமோ நீங்க கம்பெனி வேலை செய்யாது. அந்த சமயத்துல எல்லாம் தனியா எல்லாம் அம்மா இருந்தப்ப பணம் கொடுக்க வேண்டாம். ஆனா திமுக வந்தது என்ன பண்ணிட்டாங்க, 50 கிலோவாட்டு வரை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுல இருந்து ஆரம்பிச்சு 162 கிலோவாட்டுன்னு ஒரு லெவல் வைக்கிறாங்க. வச்சுட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, அம்மா இருந்தப்ப மொத்தமே 3000 ரூபாய் வாங்கின
கொடுத்து தொழில் செஞ்சவங்க இன்னைக்கு மாதத்துக்கு 17,000 ரூபாய் கட்டணும். ஒரு சின்ன தொழில் செய்யறவங்க அவங்க சொந்த கட்டடம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது கூட வாடகை செட்டா கூட இருக்கலாம். அவங்க தொழில் செஞ்சாலும் செய்யலைனாலும் 17,000 ரூபாய் கட்டி ஆகும். இதுதான் இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது, சாதாரண மக்கள்கிட்ட பணத்தை எந்த வகையில வாங்கணுமோ அந்த மாதிரி இவங்க வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றத பார்த்தா அது வசூல் தான். இது இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் தேவையா அப்படிங்கிறத மக்கள் எல்லோரும் நினைக்கணும். சரி, இது ஒரு பக்கம். இப்ப நம்ம கதைக்கு வருவோம். அதாவது பாத்தீங்கன்னா, நான் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தரை உட்கார வச்சு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனேன். அவர் என்ன பண்ணாரு, என்னையே கட்சியில இருந்து தூக்கி வெளில போட்டு அவரு இஷ்டத்துக்கு மனம் போல அவரும் ஆட்சியை பண்ணாரு. பொதுவா எப்போதுமே பாத்தீங்கன்னா தலைவரும் சரி அம்மாவும் சரி மக்களுக்காக ஆட்சி பண்ணாங்க. அதனாலதான் அந்த கீழ்பட்ட மக்கள் ரொம்ப கஷ்டப்பட கூடாதுங்கிறத நினைச்சு பார்ப்பாங்க அவங்க. நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த கரண்ட் கணக்க சொன்னேன். ஜனங்களுக்கு ரொம்ப ஏற்றி வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நினைச்சுதான் அவங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க முதலமைச்சரா. ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை. அப்போ கடன் வாங்கறதுக்கு பயப்படுவாங்க. நம்ம எப்படி பதில் சொல்றது, நம்ம ஓவரா கடன் வாங்கி வச்சிடக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு சுமையை ஏற்றிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. சரி, அம்மா இருந்தப்ப மொத்த கடன் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1,80,000 கோடி. அப்ப என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. பிள்ளைங்களுக்கு பாட புத்தகம், நோட்டு, புத்தக பை, சைக்கிளு, லேப்டாப்பு, ஜாமெட்ரி பாக்ஸு, 4 சீருடை, இதெல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டில் பெண்களுக்கு கிரைண்டர், மிக்சி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாங்க. குழந்தை பிறந்த அந்த சிசுவுக்கு பரிசு பெட்டகம்னு சொல்லி 16 சாமான்க வச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு சத்துள்ள லேகியெல்லாம் செஞ்சு அதையும் 2 மாசத்துக்கு அவங்க தொடர்ந்து சாப்பிடணும்னு கொடுத்தாங்க. இதெல்லாம் அம்மா கொடுத்து இவ்வளவு செஞ்சு கரண்டையும் புதுசா திமுக 2011 விட்டுட்டு போடுறப்ப ஊரே இருண்டு கிடந்துச்சு, கம்பெனிகள்லாம் மூடி கிடந்துச்சு. அம்மா 2011 பதவி ஏற்கிறாங்க. அப்ப மக்கள்கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆண்டு காலம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் புது யூனிட் எல்லாம் போட்டு நம்மளே மின்சாரம் தயாரிக்கிறத இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதிகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்மளே என்ன பண்ணோம், கரண்ட அதிகமா தயாரிச்சு நம்மளுக்கு போக மீறிய கர்நாடகாவுக்கு வித்தோம். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 90 கோடி ரூபாய்க்கு நம்ம வியாபாரம் பண்ணி இருக்கோம் வெளி மாநிலத்துக்கு. ஆனா இப்ப இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது, வெளியில தனியார்கிட்ட
கரண்டை வாங்கிட்டு இருக்கு. அது 15 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஒரு யூனிட்டு 25 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அப்படி வாங்குறதுனாலதான் மக்கள் மேல சுமத்த வேண்டியதா இருக்கு. ஏன், எதுக்காக அப்படி செய்யணும்? வேற ஒண்ணும் இல்லை, அந்த ஏற்கனவே உள்ள நம்மளுடைய நிறுவனங்களை இவங்க ரிப்பேர் பண்ணி போட்டுறாங்க. அப்பதானே வெளியில வாங்க முடியும் கரண்ட் வெளியிலேருந்து வாங்கினா அவங்க ஏதாவது செய்வாங்க அவங்களுக்கு. அதை வாங்கிக்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்றாங்க, நம்ம சொந்தமா தயாரிக்கிறதெல்லாம் மெதுவா ஆற போட்டு நிறுத்திடுறாங்க. எல்லாமே இரும்பு சாமான், அதை ஓடாம கிடந்தா துருபிடிச்சு தானே ஆகும். அந்த மாதிரி நிலைமைக்கு வேணும்னே இந்த அரசாங்கம் கொண்டு வருது. இதுல விளம்பரம் ஒண்ணுதான் அவங்க முழுசா செய்யறது. என்னன்னு பாத்தீங்கன்னா விளம்பரம் மட்டுமே. அந்த விளம்பரத்தை செஞ்சுக்கிட்டு இந்த ஆட்சி வந்தா மக்களுக்கு எவ்வளவு நல்லதுன்னு சொல்றாங்க. அப்புறம் கூப்பன் கொடுப்பேங்கிறாங்க. கூப்பன் அவங்க வீட்டு பணத்துல கொடுக்கல, எல்லாம் உங்ககிட்ட இருந்து வரிகள் மூலியமா வாங்குற பணத்தை உங்களுக்கு ஒரு டோக்கனை கொடுத்து ஏமாத்து வேலை. ஆனா அந்த கடனும் உங்க மேலதான் சேரும். அவங்களுக்கு என்ன லாபம்? பதவிக்கு வர்றது. கடனை வாங்கி உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க பதவியில வந்து உட்கார்ந்துக்கிறது. திருப்பி 5 வருஷம் இன்னொரு 10 லட்சம் கோடிய கடனை வாங்குறது. இந்த கணக்குல தான் இந்த திமுக அரசாங்கம் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க முடிவு கட்டி ஆகணும். இந்த தேர்தலை நம்ம சாதாரணமா நினைச்சு விட்டுறக்கூடாது. ஏன்னா உண்மையா சொல்ல போனா இது மக்கள் வந்து விழித்து கொள்ற தேர்தல் இது. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் இதை பேசிட்டு வர்றேன். திமுகவுக்கும் நம்ம ஏற்கனவே இருந்த ஆளுக்கும் ஏதோ கூட்டணி இருக்கு. அதனாலதான் நம்மளெல்லாம் உள்ளர கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கே பிடிக்கல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இதை முறியடிக்கத்தான் நான் இந்த கட்சியை ஆரம்பிச்சது. 3 மாத காலத்துக்குள்ள வந்து நம்ம தேர்தலையும் நிக்கிறோம். தென்னந்தோப்பு சின்னத்துல அதுக்கு வெற்றியை கொடுக்கணும் நீங்க எல்லாம். அது மட்டும் இல்ல, சிறு தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு விதத்துல அவங்க சொந்தமா செஞ்சா கரண்ட கூட போட்டு காசை வாங்கி அவங்கள வேலை செய்யாம பண்றீங்க. ஒரு பக்கம் புதிய நிறுவனங்களை எதையும் கொண்டு வரல. அதனாலதான் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஆட்சி அவ்வளவு அருமையா இருக்குன்னு தைரியமா மைக்க பிடிச்சி போய் பேசிக்கிட்டு வெளில சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது மக்களுக்குன்னு செய்யறவங்க யாருங்கிறது உங்க மனசுக்கு தெரியும். யார் இருந்தா சரியா வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இப்ப பெண்கள் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ஒரு சின்ன வேலை வாய்ப்பு கூட கிடைக்கல. எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல, பையனுக்கு வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது தான் நான் வர்ற வழியெல்லாம் கேட்டுக்கிட்டு வரேன். இதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன தேவை, அங்க உள்ள மக்களுக்கு இங்க உள்ள தொழில் சார்ந்து என்ன செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் நம்மளே வந்து தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா தேர்தல் அறிக்கைங்கிறது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு உறுதி பத்திரம்னு நினைக்கிற வேணாம். ஆனா அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி நினைக்கிறாங்க. இதை கொடுப்போம், ஒரு 500 525 கோரிக்கையை போட்டு கொடுத்துருவோம், வாக்குறுதியை கொடுத்துருவோம், ஜனங்களும் மறந்துடும். இத்தனையே படிச்சு எப்படி நினைப்பு வச்சுக்க போகுது, எல்லாத்தையும் மறந்துடும், நம்மளும் ஆட்சி பண்ணிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நான் அந்த மாதிரி செய்யறவ இல்லை. அந்த மாதிரி ஒரு தவறை செய்யவும் மாட்டேன். என்ன செய்ய முடியுமோ அதை தான் சொல்லுவேன்.
முதல்ல நம்மளுக்கு உள்ள கடனையும் குறைக்கணும், அதே சமயத்துல மக்களையும் நல்லா வச்சுக்கணும். இந்த ரெண்டையுமே நான் என்னுடைய 2 கண்ணாதான் பார்த்தாவும். அதனால பொறுப்பு கட்டத்தனமா நான் பேசவும் முடியாது. ஆனா ஏற்கனவே ஒருத்தர் நம்ம முதலமைச்சரா வச்சுட்டு போனோம். அவர் ஏற்கனவே ஆட்சி பண்ணி பார்த்துருக்காரு. இப்போ தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறவர் ஒருத்தர் அந்த தேர்தல் அறிக்கையை நான் உட்காந்து 6 அமர உட்காந்து பார்த்தேன், என்னதான் இருக்கு இதுல அப்படின்னு. நிச்சயமா அதுல உள்ளதெல்லாம் செய்யவே முடியாது, அதுதான் உண்மை. ஆனா இந்த அளவுக்கு பொய் சொல்லி மக்களை, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி புள்ளான்ட்டு வர்றாங்க. நான் என்ன கேட்குறேன், நீ 1000 கொடுக்கறதுக்கு 2000 கொடுக்கறதுக்கு அப்ப உங்க கையை ஏந்திக்கிட்டே இருக்கணும். அதுங்களாம் சம்பாதிக்க கூடாதா? நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒன்று இல்லாததுதான் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். உங்க வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு ஒரு 18,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட, ஒரு பையன் 18,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட 36,000 ரூபாய் உங்க வீட்டுக்கு வந்துடும். அதை செய்யறதுக்கு வக்கு கிடையாது 2 பேருக்குமே. ஆனா நாங்க இதை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்போம், இதை செய்வோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பொய் சொல்ல பேரொழிகளுக்கு நீங்க ஒரு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்ப கோயில்பட்டியில தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க சிட்கோ மூலம் மானிய விலையில் மூலப்பொருள்கள் வழங்க வேணும் அப்படிங்கிறத அந்த தீப்பெட்டி தொழில இருக்கிறவங்க கேட்குறாங்க. இதை செய்யலை. அப்போ ஒரு மாவட்டத்துக்கு அங்க உள்ள தொழில் என்ன, அந்த தொழிலுக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கணும், அது அரசாங்கத்தினால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவெடுத்து செய்யணும். அதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு வேண்டியது. அதெல்லாம் செய்யலை. நான் பேப்பர்ல எழுதி கொடுப்பேன், படிச்சுட்டு போயிட்டே இரு, ஓட்டை போட்டுரு, நான் கூப்பன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லாம சொல்றாங்க. அதுதான். அப்புறம் கோவில்பட்டி பைபாஸ் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையம் இன்னும் முழுமையாக செயல்படவில்லை. இது ஒரு முக்கியமான ஊர். இது பேருந்து நிலையங்கிறது ரொம்ப அவசியம். அதுலயும் அவங்க சொணக்கம் காட்டுறது. அப்ப எப்படி இந்த ஆட்சி இருந்திருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் தான். வீரவாஞ்சி நகர் மற்றும் வள்ளுவர் நகர் பகுதிகளில் 40 ஆண்டுகளாக பட்டா கேட்டு வரும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்காரவங்க என்ன பண்ணணும், மதுரையில் ஒரு மந்திரி உட்கார்ந்துருக்காரு, அவர் தான் ரெவன்யூ மந்திரி. அவங்க செய்யற வேலை என்ன தெரியுமா, யாரே சொத்து ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்க கிட்ட அங்கேயே அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸுக்குள்ளே ஆள் உட்கார்ந்துருக்கு. உட்காந்துக்கிட்டு அந்த சொத்து பெருமானம் எவ்வளவுன்னு பாக்குறாங்க. 2 விஷயம் நடக்கிறதா சொல்றாங்க எனக்கு. ஒண்ணு, இவ்வளவு இருக்கு, இதுக்கு இவ்வளவு 1 லட்சம் ரூபா கொடு, 2 லட்சம் ரூபா கொடு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தாதான் அங்க ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகுதுன்னு ஒண்ணு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, கொஞ்சம் பெரிய சொத்தா இருக்குன்னு வச்சுங்க, அதை நிறுத்தி போட்டு அவங்க ஆளுங்க வண்டியில சுத்திக்கிட்டு இதை பண்ணாத, ரிஜிஸ்டர் பண்ணாத, ஆறப்போடு அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேரு பத்திரம் வாங்கி டைப் அடிச்சு விற்க போற இடத்துல கூட நிறுத்தப்பட்டிருக்கு. நிறுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களே ஒரு ஆளை விட்டு வாங்குறாங்க. இது நடக்குது எல்லா இடத்துலையும். அதுலயும் என்ன சொல்றாங்க, தென் மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்க வேலையை பார்க்கறதுக்கு தான் அவங்க அரசாங்கமே வச்சிருக்காங்க.
அப்படி இருக்கிறப்ப ஏழைகளுக்கு பட்டா போடுறதுக்கு அவங்க முன் வருவாங்களா? முதல்ல வரமாட்டாங்க. லட்சுமி மில் ரயில்வே மேம்பாலம் அருகில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாலம் வரை இருப்பு பாதைக்கு இடதுபுறம் புதிய தார்ச்சாலை அமைக்க கோரிக்கை இருக்கு. அதையும் அவங்க செஞ்சு கொடுக்கல. கயத்தாறு தாலுகாவில் தேசிய நெடுஞ்சாலையில் தீயணைப்பு நிலையம் அமைக்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுவும் செய்யல. அரசு தலைமை மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியிலேயே இல்லை. இது ஒரு பக்கம். இது இங்க மட்டும் நினைக்காதீங்க, தமிழகம் முழுவதுமே இந்த நிலைமை நீடிக்குது மருத்துவமனையில. அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது இந்த தெற்கு பகுதியில ஒரு 4 மாவட்டம், திருநெல்வேலி வருது, தூத்துக்குடி வருது, திருச்சி வருது, நாமக்கல் வருது, நிறைய ஒரு 7 மாவட்டம். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜெய்ப்பூரை சேர்ந்த ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பேரு பேர்ல் ஆக்ரோடெக் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க என்ன பண்றாங்க, 2014 சமயத்துல தான் ஒரு தீர்ப்பு வருது. 2006 இவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, எந்த ஊர்ல ஆரம்பிக்கிறாங்க, ஜெய்ப்பூர்ல. இந்த பக்கம் தெற்கு பகுதியெல்லாம் வந்து பார்த்துட்டு நிலங்களை நிலத்துக்கு சொந்தக்காரங்களோட பேசி, இந்த நிலங்களை நீங்க முதலீடா கொடுங்க, உங்களுக்கு பெரிய அளவுல நாங்க திருப்பி வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்போம்னு சொல்லி தெரியாத மக்கள் ஏமாந்து இப்ப தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி இங்கெல்லாம் இங்க 17,000 ஏக்கர் அதை அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா ஜனங்களும் சேர்ந்து வாங்கின ஆளே வரல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, அந்த இடத்த யாருக்கும் விற்க கூடாது, அதை அப்படியே நிறுத்தி வைங்கன்னு சொல்லி போட்டாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த நிலத்துக்கு இடையில வேற ஆட்கள் நிலமும் இருக்கு, அதுல மாட்டிட்டு இருக்கு. இப்ப அவங்க அவங்க சொத்தை விற்கிறதுக்கோ அங்க போய் வேலை செய்யறதுக்கோ முடியல. ஏன்னா இது கோர்ட் அனுமதியோட இருக்குது, கோர்ட்டு சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு சொல்லி யாரையுமே உள்ளர விடல. இத இந்த இங்க உள்ள அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப திமுக அரசு வந்ததுக்கு பிறகு என்ன இருக்கு, அவங்களுக்கு வேண்டியவங்க நீங்க யாரு என்னன்னு புரிஞ்சுக்கிங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர் அதுல உள்ளத கோர்ட்டு நிறுத்தி வச்ச சொத்து. அதுல ஒரு 3000 ஏக்கரை இவங்களுக்கு வேண்டிய ஆளு ரிஜிஸ்டரே பண்ணியிருக்கிறாரு, பட்டாலாம் மாத்தி. அப்போ ரிஜிஸ்டர் பண்ற ஆபீசரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை நிறுத்திட்டாங்க. இப்போ அதாவது சஸ்பெண்ட் பண்ணி வேலை இல்லாம போயிருக்கு. ஆனா அந்த சொத்தை வாங்கினவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. இது எங்க போய் சொல்றது, இதுக்கெல்லாம் நடவடிக்கை தேவை. ஆனா இந்த அரசாங்கம் இருக்கிறப்ப இதுல எல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நீங்க கனவுலே நினைக்காதீங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி தமிழ்நாட்டுல 87,000 ஏக்கர் நிலத்தை எடுத்திருக்கு. இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட 1,85,000 பேருடைய இடங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய இடம். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னா நம்ம வந்தாதான் அதை பண்ண முடியும். இப்ப இருக்கிற குரூப் எல்லாம் அதை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் போன தேர்தலில் வாக்குறுதி 203 கொடுத்தாங்க. அதுல மதுரை முதல் தூத்துக்குடி வரையிலான தொழில் வளர்த்தடங்கள், புதிய தொழில்கள் எடுக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி எது எடுத்ததா
தெரியல. அப்புறம் இன்னொன்னு, வாக்குறுதி எண் 227 காற்றாலை மின்சாரம் உற்பத்தி ஆகும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி சிறப்பு மின்வழி தடங்கள் உருவாக்கப்படும்னாங்க. அதையும் செய்யல. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த காற்றாலை மின்சாரத்தை அவங்க போட்ட கம்பெனிகளுக்கு நஷ்டம் வரும். அவங்களும் லோன் போட்டுதான் அதை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு தகுந்த வருமானம் அதுல இருந்து கிடைக்காது. அதுல அரசாங்கம் தலையிட்டு அந்த சிறப்பு மின்வழி தடம்லாம் பண்ணாதான் அங்க அவங்களது லாபத்தை பார்க்க முடியும். மின்சாரமும் அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம வந்தாதான் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த கோயில்பட்டி தொகுதியில பசும்பொன் தேசிய கழகம் நம்மளுடைய கூட்டணி போட்டியிடுது. சுப கண்ணன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி நமதே, நாளை நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். இவ்வளவு மாதிரி ஜனங்கள் அங்க நிக்கிறாங்க காத்துக்கிட்டு. நான் அங்க போய் வண்டியை விரட்டி போனா கூட 10 மணி ஆயிடுச்சு. நாங்க போற